வணக்கம். Applied Probability and Statistics MA4151 பேப்பர். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா யூனிட் 2 செக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பார்க்குறோம். யூனிட் 2 Probability and Random Variables. இப்போ இந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 செக்ஷன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் Probability, Axioms of Probability, Conditional Probability, Bayes Theorem, Probability Function and Random Variables, Moments, Moment Generating Function and their Properties, Binomial Distribution, Poisson Distribution, Geometric Distribution, Uniform Distribution, Exponential Distribution, Gamma Distribution, Normal Distributions and Function of a Random Variables. ஸோ இந்த 15 செக்ஷனை கவர் பண்ணுறது தான் நம்மளுடைய செகண்ட் யூனிட். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டினா என்ன, ப்ராபபிலிட்டி நோட்டேஷன்ஸ் என்ன, அதோட பேசிக் ரிசல்ட்ஸ் என்னங்கிறத மட்டும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டியோட இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம். The theory of probability has its origin in gambling and games of chance. The first attempt at some mathematical rigor is credited to Laplace. அதாவது இந்த ப்ராபபிலிட்டிங்கிற டாப்பிக்கு கேம்லிங் அண்டு எவ்வளோ சான்சஸ் இருக்குது, எந்த ஒரு கேம் விளையாடுறோன்னா அதில் சான்சஸ் ஆஃப் வின்னிங்க்கு என்னென்ன அப்படிங்கிறது பார்க்குறது தான் நம்ம ப்ராபபிலிட்டியோட மெயின் கான்செப்டாக இருந்தது. இதை லாப்லாஸ்ங்கிற ஒரு மேத்தமெட்டிஷியன் தான் இதுக்கான ஆரிஜினை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. Laplace gave the classical definition of the probability of an event that can occur only in finite number of ways as the proportion of the number of favorable outcomes to the total number of possible outcomes. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு மொத்தம் எத்தனை அவுட்கம்ஸு, அதில் நமக்கு எத்தனை தேவை அப்படிங்கிற ஃபேவரபிள் அவுட்கம்ஸோட வேல்யூ நம்ம பார்க்குறது, ப்ரொவைடட் தட் ஆல் தி அவுட்கம்ஸ் ஆர் ஈக்குவலி லைக்லி. ஸோ இந்த மாதிரி கான்செப்டுவலாக ஒரு டாப்பிக்காக நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் லாப்லாஸோட கான்செப்ட்டு. ஸோ அதை ப்ராபபிலிட்டி கான்செப்டில் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இப்போ மெயின் டாபிக்ஸ் பார்க்கலாம். சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். There are experiments which always produce the same result, that is unique outcome or unique events. அதாவது இந்த டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ங்கிறப்ப நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒரு ரிசல்ட் தான் வரணும், அந்த ரிசல்ட் தான் எல்லா கான்செப்டுமே இருக்கணும். தட் இஸ் யூனிக் அவுட்கம் ஆர் யூனிக் ஈவெண்ட்ஸாக இருக்கணும். சர்ச் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் டிட்டர்மினிஸ்டிக்ஸ். அடுத்து ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தான் என்னென்னு பார்க்கலாம். த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் விச் do not produce the same result or outcome on every trial are called random experiments. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட் நமக்கு ஒரே ரிசல்ட்டை தராமல் இருந்தது, வேறு வேறு ரிசல்ட்ஸ் வருது, ஒவ்வொரு ட்ரையல்லையும் நமக்கு வேறு வேறு ஆன்சர்ஸ் வருதுன்னா திஸ் இஸ் கால் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த்ரோ அண்ட் அன்பயாஸ்ட் டை. ஸோ டை டாஸ் பண்ணுறப்ப ஃபஸ்ட் டைம் டாஸ் பண்ணுறப்ப நமக்கு 5 வரலாம், செகண்ட் டைம் 2 வரலாம். ஸோ ஏதாவது ஒரு ஆன்சர்ஸ் வர்றப்ப திஸ் இஸ் கால் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். டாஸ் எ யூனிஃபார்ம் அன்பயாஸ்ட் காயின். ஸோ காயினை டாஸ் பண்ணால் நமக்கு ஹெட்டும் வரலாம் டெய்லும் வரலாங்கிறப்ப திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். அடுத்து அவுட்கம். In the study of probability, any process of observation is referred to as an experiment. The result of an observation are called the outcome of the experiment. ஸோ இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறோன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட் நமக்கு என்ன கிடைக்கிது, காயின் டாஸ் பண்ணுறப்ப நமக்கு ஹெட் கிடைக்குதா இல்லை டெய்ல் கிடைக்குதாங்கிறது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட். அதைத்தான் நம்ம அவுட்கம்னு ப்ராபபிலிட்டி நோட்டேஷனாக கோட் பண்ணுவோம். ஃபோர்த்து ட்ரையல் அண்ட் ஈவெண்ட். ஸோ ட்ரையல் அண்ட் ஈவெண்ட் பாருங்கள். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் எ ட்ரையல் அண்ட் த அவுட்கம் இஸ் கால்ட் அண்ட் ஈவெண்ட். ஸோ நேம் தான் நமக்கு புதுசாக வரும். The performance of a random experiment is called trial. So first chances, second chance இப்படி சொல்கிறது ட்ரையல்ஸ் சொல்கிறது. The outcome is called an event. ஸோ அவுட்கம் என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதை தான் ஈவெண்ட் சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் throwing a coin is a trial. ஸோ காயினை டாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அது ட்ரையலில் சொல்லுவோம். அண்ட் getting head or tail is an event. ஸோ நமக்கு வர ரிசல்ட் தான் ஈவெண்ட்டாக கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரையல் அண்ட் ஈவெண்ட் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே ப்ராபபிலிட்டியில் என்னென்ன நோட்டேஷன்ஸில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும். மேக்ஸிமம் இப்போ பார்த்த இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு 2 மார்க் கொஷின்ஸாக எக்ஸாமில் கேட்கலாம். அடுத்து சாம்பிள் ஸ்பேஸ்.
The totality of the possible outcomes of a random experiment is called the sample space of the experiment. It is denoted by sigma or S. அதாவது டோட்டலாக இவ்வளோ பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய சாம்பிள் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. பாசிபிள் அவுட்கம்ஸ் ஆஃப் எ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால் த சாம்பிள் ஸ்பேஸ். Each outcome or element of the sample size is known as sample point or event and it is denoted by Greek alphabet omega. ஸோ இந்த நோட்டேஷனை அவுட்கம்மாக வரதை நம்ம ஈவெண்ட் சொல்லலாம்னு சொல்லியிருக்கோமா. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் சாம்பிள் ஸ்பேஸில் நமக்கு என்னென்ன அவுட்கம் ஒவ்வொரு தடையும் ஒவ்வொரு பாசிபிள் வேஸ் வரலாம். ஸோ அது எல்லாமே நம்ம ஈவெண்ட்டுன்னு சொல்கிறோம். இதை நோட்டேஷனாக ஒமேக்கான்னு கொடுப்பாங்க. பட் நமக்கு இங்கே நம்பர் ஆஃப் சாம்பிள் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ காயின்னா நமக்கு 2 வே தான், ஹெட் ஆர் டெயில். இதுதான் டைனா 6 ஸ்பேஸஸில் வரலாம். இதுவே 2 டைஸ் டாஸ் பண்ணோன்னா 36 ஸ்பேஸ் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளால் கவுண்டபுளாக தான் இருக்குங்கிறப்ப number of sample points in a sample space is generally denoted by n of s. பேசிக்காக நம்ம n of sல தான் ஸ்கூல் லெவல் மேத்ஸ்லேருந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய கலெக்ஷன் எந்த லெவலோ அதை பொறுத்து தான் நோட்டேஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இப்போ எடுக்கிறது n of sனே கோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ சாம்பிள் ஸ்பேஸ்னால் என்ன, அதில் ஈவெண்ட்னா என்ன, ட்ரையல்னால் என்னங்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். டாஸிங் எ காயின். ஸோ ஒரு காயினை நீங்கள் டாஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வர்ற பாசிபிலிட்டிஸ் ஹெட் ஆர் டைல். அப்போ n of s டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பார்த்தீங்கன்னா 2 தான். டாஸிங் 2 காயின்ஸ் சைமல்டேனியஸ்லி. ஸோ 2 காயின் நான் ஒரே டைமில் டாஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப ஹெட்டாக இருக்கலாம், ஹெட் டெய்லாக வரலாம், டெய்ல் ஹெட்டாக வரலாம், ரெண்டுமே டெய்லாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. தட் இஸ் n of s ஈக்குவல் டு 4. இப்போ ஒரு டையை டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரோலிங் எ டை எஸ் விச் இஸ் ஈக்குவல் டு, ஸோ டைங்கிறப்ப நமக்கு 6 ஃபேஸஸ் இருக்குமா. அப்போ 1 2 3 4 5 6. இப்போ n of s equal to 6. அடுத்து பாருங்க finite sample space. If the set of all possible outcomes of the experiment is finite, then the sample space is a finite sample space. ஸோ இப்போ பார்த்தது எல்லாமே ஃபைனைட் கேசஸில் எழுதலாம். ஸோ பாசிபிள் எக்ஸ்பெரிமெண்ட்டோட வேல்யூ நமக்கு ஃபைனைட் கேசஸாக இருந்ததுன்னா நம்ம டிஃபைன் பண்ண சாம்பிள் ஸ்பேஸ் ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸ். அடுத்து கவுண்டபிளி இன்ஃபைனைட். A sample space where the set of all outcomes can be put into a one-to-one correspondence with the natural numbers is said to be countably infinite. ஸோ ஃபைனைட்க்கு அடுத்து கவுண்டபிள் கேஸ் பார்க்குறோம். ஸோ கவுண்டபிள் கேஸ்னால் நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸோட 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதை கவுண்டபிளி இன்ஃபைனைட் சொல்லும். ஸோ 1-to-1 கரஸ்பாண்டன்ஸ்னால் என்னென்ன வரலாம், 1-1 அண்ட் on-2ஓட டேர்ம்ஸ் எக்ஸிஸ்டாக தான் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். வித் நேச்சுரல் நம்பர்ஸோட நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கவுண்டபிள் அஸ் எ டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸில் என்னென்னு பார்க்கலாம். If a sample space is either finite or countably infinite, then it is called countable or discrete sample space. ஸோ இந்த 2 கேட்டகரியும் சேர்த்தது தான் டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸாக இருக்குது. அதாவது ஃபைனைட் சாம்பிள் ஸ்பேஸாக இருக்கா இல்லை கவுண்டபிள் இன்ஃபைனைட் கேசஸில் இருக்குதா அதை நம்ம டிஸ்க்ரீட் சாம்பிள் ஸ்பேஸ்னு சொல்லலாம். அடுத்து கண்டினியூஸ். ஸோ கண்டினியூஸ்னால் என்ன சொல்கிறேன் பாருங்கள். If the elements or points of a sample space constitute a continuum such as all the points on a line, all the points on a line segment, all the points in a plane, then the sample space is said to be continuous. ஸோ கண்டினியூஸ்ன்னு சொல்கிறோன்னா நம்ம லைன் செக்மெண்ட்டில் இல்லை பிளெயினில் டிஃபைன் பண்ணுறப்போ ஒரு லைனில் கண்டினியூவாக பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணுறப்ப ஸோ இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது தான் சாம்பிள் ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டினியூஸ்னு சொல்கிற மாதிரி இருக்கும். தட் இஸ் ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆன் எ லைன், ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆன் லைன் செக்மெண்ட், ஆல் தி பாயிண்ட்ஸ் ஆன் எ பிளேன் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரிலாம் டிஃபைன் பண்ணுறப்ப நம்ம டிஃபைன் பண்ணுற சாம்பிள் ஸ்பேஸை தான் கண்டினியூஸ்னு சொல்லுவோம். அதர்வைஸ் நம்ம ஃபைனைட் ஆர் கவுண்டபிளி இன்ஃபைனைட் கேசஸில் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். Equally likely events. The possibilities or events are said to be equally likely when we have no reason to expect anyone rather than the other. அதாவது ஈக்குவலி லைக்லிங்கிறப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லணும்னா இன் ஏ டாஸிங் அண்ட் அன்பயஸ்ட் காயின் த ஹெட் ஆர் டெய்ல் ஆர் ஈக்குவலி லைக்லி. ஸோ நமக்கு ஹெட்டாக வரலாம் இல்லை டெய்லாக வரலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ஆர் இந்த ஆப்ஷனுங்கிற மாதிரி நம்ம சொல்கிறது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸாக சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க போகிறதான் மெயின் கான்செப்ட்
மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ், அதாவது இதை வந்து டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸும் சொல்லுவாங்க. இந்த டெஃபனிஷன் தான் நமக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளத்தில் வரும். இல்லை இதுக்கு ரெலவெண்ட்டாக நம்ம டெஃபனிஷன் டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். Two events A and B are said to be mutually exclusive events or disjoint events provided A intersection B is the null set. இதுதான் டெஃபினிஷனு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏபி ரெண்டு நம்ம ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். ஏங்கிறது ஒரு கலெக்ஷனை எடுத்துக்கலாம், பிங்கிறது ஒரு கலெக்ஷனை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு கலெக்ஷனுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கா, அதாவது டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குன்னா ரெண்டு கலெக்ஷனுக்குமே இன்டர்செக்ஷன் பார்க்கும்போது நமக்கு வேல்யூ 0வாக தான் இருக்கணும். தட் இஸ் நல் செட்டாக டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். If A and B are mutually exclusive, then it is not possible for both events to occur on the same trial. So, ஒரே ட்ரையலில் நமக்கு ரெண்டுத்துலேயுமே சேமாக டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. both events to occur on the same trial அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினிஷனோட கான்செப்ட். For example, in a throw of single die, the events of getting 1, 2, 3, 4, 5, 6 are mutually exclusive. So, ஒரு டையை டாஸ் பண்ணும்போது நமக்கு 6 வரலாம், 4 வரலாம். எனக்கு 6 and 4 ரெண்டுமே வரணுங்கிறப்ப it is not possible. ஸோ இந்த மாதிரி அப்புறம் டை டாஸ் பண்ணிட்டு காயினட் பேஸ் பண்ணுறது ரெண்டுத்துக்கும் கம்பைண்டாக பார்த்தாலாம் டிஸ்ஜாயிண்ட் ஈவெண்ட்ஸாக தான் இருக்கும். ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்தாங்கனாலே ஏ இன்டர்செக்ஷன் பியோட வேல்யூ எம்டி செட்டாக தான் இருக்கணும். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ். ஸோ எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்னா ஈவெண்ட்ஸ் ஆர் செட் டு பி எக்ஸாஸ்டிவ் when they include all possibilities. ஸோ எல்லா பாசிபிலிட்டிஸுமே அதை எடுத்துக்கிச்சுன்னா this is called exhaustive. For example, in a tossing a coin, either the head or tail turns. There is no other possibility and this is our exhaustive events. So head or tail இந்த மாதிரி ரெண்டு கேட்டகரியுமே நம்ம எடுத்துக்கலாம். பாசிபிலிட்டிஸ் எத்தனை பாசிபிலிட்டிஸ் அது எல்லாமே டிஃபைன் பண்ணுற மாதிரி எடுத்தோம்னா this is called exhaustive events. அடுத்து favorable events. So favorable events தான் என்னன்னு பார்க்கலாம். The trials which entail the happening and event are said to be favorable to the event. In a tossing a die, the number of favorable events to appear of a multiple of 3 or 2. So எனக்கு multiple of 3 தான் வேணும். This is my favorable events to collect the terms அப்படின்னு நம்ம கோட் பண்ணுறோம் அப்படின்னா மல்டிபிள்ஸ் ஆஃப் ஈவெண்ட் ஆஃப் 3னா என்னென்ன வந்திருக்கலாம். ஒரு டையை டாஸ் பண்ணால் நமக்கு வர்றது 1, 2, 3, 4, 5, 6 தான். ஸோ இதில் மல்டிபிள் ஆஃப் 3ங்கிறப்ப 3 and 6 தான். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபேவரபிள் ஈவெண்ட்ஸ் 3 and 6. அடுத்து மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி. ஸோ டெஃபினிஷனை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் மேத்தமெட்டிக்கல் நோட்டேஷன்லன்னு பாருங்கள். இஃப் தேர் ஆர் என்ஹாஸ்டிக் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், probability of the happening of A is defined as the ratio m by n. m is favorable to A. இந்த மாதிரி டெஃபினிஷன் கோட் பண்ணுறது தான் மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷனாக சொல்கிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாஸ்டிவ்னா எல்லா பாசிபிலிட்டி வேஸும் எடுத்துக்கிறோம். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ், அதாவது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் வேஸ் இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹேப்பனிங் ஏ இஸ் டிஃபைன் ஆஸ் ரேஷியோ எம் ரெஸ்ட்ரிக்ட் என், எம் இஸ் ஃபேவரபிள் ஆஃப் ஏ. ஸோ எம்முங்கிறது தான் ஃபேவரபிள் ஆஃப் ஏங்கிற செட்டோட கலெக்ஷனாக எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெஃபினிஷன் இதுக்கான ப்ரூஃப் பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்பொழுதைக்கு மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன் கேட்டால் எக்ஸாஸ்டிவ்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவ் டேர்ம்ஸ்னால் என்ன, அண்ட் ஃபேவரபிள் அவுட்கம்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கெலாம் டெஃபினிஷன் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட்டு நொட்டேஷன்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இது வர டெஃபினிஷனாக ஓரலாக நம்ம இந்த வேர்ட்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ நொட்டேஷன்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா P of A which is equal to M by N. எம்னா நம்ம இப்போ தான் சொன்னோம் ஃபேவரபுளாக எத்தனை டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ ஃபேவரபிள் நம்பர் ஆஃப் கேசஸ் பை என்னங்கிறது டோட்டல் ஆல் பாசிபிலிட்டிஸ். அதான் ஆல் பாசிபிலிட்டிஸ்ங்கிறப்ப எக்ஸாஸ்டிவ் நம்பர் ஆஃப் கேசஸ்னு கோட் பண்ணுறோம். ஸோ இந்த நொட்டேஷனை தான் நம்ம அங்கே டெஃபினிஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் எழுதியிருக்கோம். M by Nங்கிறப்ப பாசிபிள் வேஸ் divided by exhaustive number of ways. exhaustive-னால எத்தனை பாசிபிள் அவுட்கம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதோ அதை கோட் பண்ணுறதா. கிளியர்லி P is a positive number not greater than unity. அதாவது நம்மளுடைய லிமிட்டு ப்ராபபிலிட்டியை பொறுத்தவரை 0 less than or equal P less than or equal to 1. ஸோ இந்த இன்பிட்வீன் இந்த 0 to 1ங்கிற இன்டர்வலில் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். Since the number of cases in which the event A will not happen is n minus m. அதாவது ஒரு டேர்ம் எதுவும் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப அதை நம்ம
என்ன எழுதிக்கலாம் n minus m எழுதிக்கலாமா என்ன கொடுத்துருக்கோம் the number of cases in which the event A will not happen ஏதோ ஒரு term வரல அப்படிங்கிறப்ப n minus m the probability Q that the event A will not happen is given by so Qங்கிறத ஹைலைட் பண்ணோன்னா எப்படி நினைக்கலாம் n minus m by total number of possibility அதாவது exhaustive ways பார்த்தீங்கன்னா n இதன் நோட்டேஷனாக மாத்திரம்னா 1 minus m by n ஸோ இது எல்சிஎம் மெத்தட் தான் இந்த மாதிரி மாற்றிருக்கலாம் m by nங்கிறத நம்ம என்னென்னு கோட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு நோட்டேஷனில் பின்னு எடுத்துருக்கோமா ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 1 minus p that is q which is equal to 1 minus p இது வந்து ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு நிறைய ப்ராப்ளத்தில் q equal to 1 minus pன்னு நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடுவோம் பட் அதுக்கான ப்ரூஃப் இது தான் ஸோ பி ஆஃப் ஏ காம்ப்ளிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸ் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படிங்கிறப்ப நம்ம அது n minus m by n எழுதி அதை ஒர்க் அவுட் பண்ணோன்னா நமக்கு வர ஆன்சர் 1 minus p அண்ட் இப்போ எக்ஸிஸ்ட் ஆகிற க்யூவோட வேல்யூ அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம டிஃபைன் பண்ண பியோட வேல்யூ எப்படி எடுத்தாலும் எல்லாத்தோட டோட்டல் வேல்யூ நமக்கு என்னவாக தான் இருக்கணும் 1ஆக தான் இருக்கணும் தட் இஸ் p plus q equal to 1 த லிமிட் ஆஃப் க்யூக்கும் பார்த்தீங்கன்னா 0 to 1 தான் எக்ஸிஸ்ட் ஆகும் கண்டிப்பாக மினிமம் வேல்யூ 0வாக இருக்கணும் மேக்ஸிமம் வேல்யூ 1ஆக தான் இருக்கும் ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம டிஃபைன் பண்ண வேண்டிய நோட்டேஷன் ஸோ நோட்டேஷனில் பினா என்ன பியோட லிமிட் என்ன க்யூ எப்படி டிஃபைன் பண்ணுறது க்யூவோட லிமிட் என்னென்னங்கிறது மட்டும்தான் இப்போ நம்ம நோட்டேஷனில் பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட்டு பெர்முட்டேஷன் ஸோ பெர்முட்டேஷன்னா என்னங்கிறது பார்க்கணும் பெர்முட்டேஷனுங்கிற கான்செப்ட்டு ப்ராபபிலிட்டியில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக வரும் ஏன்னா நிறைய ப்ராப்ளத்தில் நம்ம சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பெர்முட்டேஷன் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் ஸோ அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் பெர்முட்டேஷன் மீன்ஸ் செலெக்ஷன் அண்ட் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஸோ எப்படி சூஸ் பண்ணுறது இல்லை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த பெர்முட்டேஷன் நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் இட் இஸ் டினோட்டட் பை என்பிஆர் பி ஆஃப் என் ஆர் பிஎன்ஆர் பிஆர் பவர் என் ஸோ மேக்ஸிமம் நம்ம இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுவோம் இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஷார்ட் ஃபார்மாக நோட் பண்ணுறதுக்காக இதை எடுக்கிற மாதிரி இருக்கும் இது யூஸ் பண்ணது கிடையாது ஸோ என்பிஆர் அடுத்த பி ஆஃப் என்கமா டோட்டல் வேஸ் அண்ட் நம்ம சூஸ் பண்ண வேஸ் பி ஆஃப் என்கமா ஆர் இந்த மாதிரிலாம் நம்ம நோட் பண்ணோம்னா இது வந்து பெர்முட்டேஷனில் இருக்குது அதாவது அரேஞ்ச்மெண்ட் ஆர் செலெக்ஷனில் நம்ம நோட் பண்ணியிருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இதோட ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா என்பிஆர் விச் இஸ் ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல் ஸோ இந்த ஃபார்முலா நம்ம ஸ்கூல் லெவலில் பார்த்துருந்துருப்போம் பட் இப்போ ப்ராபபிலிட்டிலையும் நமக்கு இந்த ஃபார்முலா தேவைப்படுங்கிறதுக்காக தான் இங்கே கோட் பண்ணியிருக்கோம் அடுத்து பெர்முட்டேஷன்ஸ் வித் ரெப்படேஷன்ஸ் அதாவது இதே மாதிரி டேர்ம்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படிங்கிறப்ப லெட் பி என் n1 n2 up to nr be the number of permutations of n objects of which n are like n2 or like இந்த மாதிரிலாம் நமக்கு டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அதே ஃபார்முலா தான் p of n from n1 n2 nr which is equal to n factorial by n1 factorial n2 factorial up to nr factorial இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த ரெப்படேஷன்ஸ்ங்கிறது எதில் யூஸ் பண்ணுவோன்னா ஒரு வேர்ட் கொடுக்குறாங்க த நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் ஆஃப் தி வேர்ட் ரேடார் RADAR இஸ் ஸோ ரேடார்ங்கிறப்ப மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது லெட்டர்ஸ் இருக்குது 1 2 3 4 5 ஸோ 5 லெட்டர்ஸ் வேர்ட் ஸோ 5 லெட்டர்ங்கிறப்ப 5 ஃபேக்டோரியல் இதில் ஆறுங்கிறது 2 டைம்ஸ் இருக்குது அப்போ 2 ஃபேக்டோரியல் ஏங்கிறது 2 டேர்ம்ஸ் இருக்குது அப்போ 2 ஃபேக்டோரியல் டி 1 டேர்ம் ஸோ 1 ஃபேக்டோரியல் போட்டாலும் சரி 1 ஃபேக்டோரியல் வேல்யூ நமக்கு ஒன்று தான் ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அவசியம் இல்லை ஏ கோட் பண்ணியாச்சு ஆர் கோட் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெட்டர்ஸும் எத்தனை டேர்ம்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத கீழே ஹைலைட் பண்ணணும் அதுக்காக தான் n1 ஃபேக்டோரியல் n2 ஃபேக்டோரியல் அப் டு nr ஃபேக்டோரியல் ஜென்ரலாக எழுதியிருக்கும் இங்கே நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்றபடி எழுதியிருக்கோம் ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணணும் நமக்கு வர ஆன்சர் 30 ஸோ 5 ஃபேக்டோரியல்ங்கிறப்ப நமக்கு என்ன இருந்திருக்கலாம் 5 into 4 into 3 into 2 into 1 இங்கே 1 into 2 1 into 2 ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடுங்க 2க்கு இதை கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 ஆகுமா அப்போ 5 2s are 10 10 3s are 30 ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்குறாங்கன்னா நம்ம ரெப்படேஷன்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரேடாங்கிறதுக்கு நம்பர் ஆஃப் பெர்முட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 30 அடுத்து ரூல்ஸ் ஆஃப் சம் ஸோ ப்ராபபிலிட்டியில் ரூல்ஸ் ஆஃப் சம் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் If an event can occur in m ways and another event can occur in n ways, there are m plus n ways in which exactly one event can occur. ஸோ ரெண்டு ஈவெண்ட் எடுத்துக்கிறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று எம் வேஸில் எடுத்துக்கிறாங்க செகண்ட் ஒன்று என் வேஸில் எடுத்துக்கிறாங்கன்னா ரெண்டுத்தையும் நம்ம எம் ப்ளஸ் என் வேஸில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் எ பாக்ஸ் கண்டெய்னிங் 8 ரெட் பால்ஸ் அண்ட் 5 green balls.
ஸோ ஒரு பாக்ஸில் 8 ரெட் பால் இருக்குது, 5 க்ரீன் பால். தென் 8 + 5 balls டு சூஸ் எய்தர் ரெட் ஆர் க்ரீன் பால். எனக்கு ஒரு பால் சூஸ் பண்ணுறோம், அது ரெட் பாலாகவும் இருக்கலாம் இல்லை க்ரீன் பாலாகவும் இருக்கலாங்கிறப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ்ங்கிறப்ப நமக்கு 13 balls. ஸோ அந்த 13ங்கிறது ஒரு சிம்பிளான ப்ராப்ளம்ங்கிறப்ப நம்ம டேரெக்டாக எடுத்தாச்சு. ரிமைனிங் ப்ராப்ளம் பார்க்கணுன்னா m+n வேஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ரூல்ஸ் ஃபார் சம் இன் ப்ராபபிலிட்டியோட டெஃபினிஷன். அதே மாதிரி ரூல் ஆஃப் ப்ராடக்ட் பார்த்தோம்னா if there are m outcomes for even e and n possible outcomes for even e2. ஸோ இதே மாதிரி 2 டேர்ம்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஈவன்ஸ் இல e1 e2ன்னு எடுத்துக்கிறாங்க. பாசிபிள் வேஸ்ன்னு பார்த்தா m வேஸ் அண்ட் n. there are mn outcomes for the composite event of e1 and e2. ஸோ காம்போசிட்டாக பார்த்தோம்னா mn outcomes எக்ஸிஸ்ட் ஆகிறதா டிஃபைன் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், when a pair of die is thrown once, the number of possible outcomes are. ஸோ டை டாஸ் பண்ணோம்னா ஒரு டையை டாஸ் பண்ணால் நமக்கு 6 ways எக்ஸிஸ்ட் ஆகுது. அட் அ டைமில் 2 டை டாஸ் பண்ணுற டைஸோட வேல்யூ பார்த்தோம்னா நமக்கு 36. அப்படிங்கிறப்ப அது இந்த ரூல் ஆஃப் ப்ராடக்டில் டிஃபைன் பண்ணுறோம். சின்ஸ் ஈச் டை ஹேஸ் 6 possible outcomes. ஸோ இதுதான் ரூல் ஆஃப் ப்ராடக்டோட டெஃபினிஷன். அடுத்து காம்பினேஷன். ஸோ காம்பினேஷன்னா என்ன, அதோட ஃபார்முலா என்னன்னு பார்க்கலாம். ஸோ காம்பினேஷன்ஸ் மீன்ஸ் செலெக்ஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதாவது எப்படி செலக்ட் பண்ணுறதுங்கிறது. அங்கே பர்முட்டேஷன்ஸ்னால் அரேஞ்ச்மெண்ட்டு, காம்பினேஷன்னா செலக்ட் பண்ணுறதுக்கான ஃபார்மேட்டு. ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு NCR which is equal to NPR by R factorial. NPR ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அதாவது n factorial by n minus R factorial. இந்த R factorial இருக்குது. இதோட நோட்டேஷன் பார்த்தீங்கன்னா NCR C of n, R. இந்த நோட்டேஷனில் போட்டாலும் நம்ம இதை ரீட் பண்ணுறப்ப NCR தான் கோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கடுத்து இதோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா NCN NC 0வாக இருந்தால் இதோட வேல்யூ 1. அதாவது 5C5 5Z0 இந்த மாதிரி இருந்ததுன்னா 1. NCRும் NC n-R சேம் தான். சில கேசஸில் நம்ம பெரிய நம்பர் எடுக்கிறப்போ அதை ஷார்ட் ஃபார்மாக மாற்றுறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். அடுத்து NCX which is equal to NCY இருந்ததுன்னா என்னோட வேல்யூ x + y ஆர் x equal to y டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நமக்கு ஒரு ரிசல்ட்ஸ் தான். காம்பினேஷன் எடுத்துக்கிட்டால் இந்த ரிசல்ட்ஸ் பேஸ்டாக நம்ம சில ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு மெயினாக தெரிய வேண்டிய 20 ரிசல்ட்ஸ். ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த ப்ராபபிலிட்டி கான்செப்டில் உங்களுக்கு இதுக்கு ரெலவெண்ட்டாக சில நோட்டேஷன்ஸாக தெரியணும். ஈவெண்ட்னா என்ன, அவுட்கம்னா என்ன, ட்ரையல்னா என்ன, அண்ட் எக்ஸாஸ்டிவ்னா என்ன, எக்ஸ்க்ளூசிவ்னா என்ன, ஃபேவரபுள் அவுட்கம்ஸாக என்ன, இப்போ பார்த்த பர்முட்டேஷன்ஸ் நோட்டேஷன் என்ன, காம்பினேஷன் நோட்டேஷன் என்ன, ரூல் ஆஃப் ப்ராடக்ட், ரூல் ஆஃப் சம்ஸ். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் நமக்கு பேசிக்காக ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்துருக்கும். இந்த பேப்பர் 9th 10th 11th 12th இந்த 4 கிளாஸ்லேயுமே நமக்கு ஒவ்வொரு யூனிட்டாக பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் அது எல்லாம் ஜஸ்ட்டு ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நம்ம பேப்பரில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா இதுக்கடுத்து இந்த நொட்டேஷனா இது அவுட்கம் அப்படிங்கிற வேர்ட்ஸ் ப்ரொனவுன்சியேஷனுக்காக தான் சொல்கிறது. நார்மலாக நம்ம சொல்கிறப்ப இதோட ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லாமல் அவுட்கம், ஈவெண்ட்ஸு, ட்ரையலு அந்த மாதிரி சொல்கிறதுக்காக ப்ராபபிலிட்டி நோட்டேஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பார்த்தது. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸில் நாம் யூனிட் 2 ப்ராபபிலிட்டி அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸில் ஃபஸ்ட்டு டாப்பிக்காக ப்ராபபிலிட்டியோட பேசிக் டேர்ம்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கணித பிழைக்கு மெயில் அனுப்புங்க. நம்ம சேனலில் ஃபுல் வீடியோஸ் டெய்லி பாருங்கள். MA4151 பேப்பர் ஃபுல் பேப்பருமே நம்ம சேனலில் இனிமேல் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கிளாஸஸை மிஸ் பண்ண வேண்டாம். தேங்க்யூ.